complex number. First question is 2 plus I 2 root 3. Second question is 3 minus I root 3. Third question is minus 2 minus I2. Fourth question is I minus 1 divided by cos pi by 3 plus I sin pi by 3. Okay, எப்படி solve பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? First question is 2 plus I2 root 3. ஓகேங்களா, லேட் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 2 plus I2 root 3 equal to x plus IY. ஓகேங்களா, x plus I is the complex number. இது வந்து இதோட போலார் ஃபார்ம் என்னன்னா r into cos theta plus I into sin theta இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். r is the modulus value. ஓகேங்களா, r is the modulus value. இது எப்படி எழுதலாம்னா root of x square plus y square எழுதலாம். x value is 2, y value is also 2 root 3. ஓகேங்களா, அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 square plus 2 root 3க்கு ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, 2 square is root of 4, 2 2s are 4, 3 into root 3 into root 3. ஓகேங்களா, root 3 into root 3 is 3. So 4 3s are 12. ஓகேங்களா, 4 3s are 12. ஆட் பண்ணால் root of 16, ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 4 வரும். இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா வந்து y by x, modulus of y by x. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் y ஓட வேல்யூ இஸ் 2 root 3 divided by x ஓட வேல்யூ இஸ் 2. ஓகேங்களா, 2 2 இஸ் கெட்டிங் கேன்சல். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் root 3 வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் root 3 ஓட வேல்யூ இஸ் pi by 3. ஓகேங்களா, pi by 3. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா the complex number of இது எப்படி எழுதலாம்னா since the complex number. ஓகேங்களா, since the complex number 2 plus I2 root 3 lies in எந்த குவாடினேட்டில் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து போத் ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இட்ஸ் த பிரின்சிபல் வேல்யூ. ஓகேங்களா, இட்ஸ் த பிரின்சிபல் வேல்யூ எப்படி எழுதலாம்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. தீட்டா ஆல்ஃபா வந்து ஈக்குவல், இதோட வேல்யூ இஸ் பை பை 3. ஸோ இட்ஸ் த போலார் ஃபார்ம். இட்ஸ் த போலார் ஃபார்ம் இஸ் இது எப்படி எழுதலாம்னா போலார் ஃபார்மில் 4, அதாவது ஆரோட வேல்யூ இஸ் 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, போலார் ஃபார்மில் ஆரோட வேல்யூ இஸ் 4 இன்ட்டு காஸ் 2k பை ப்ளஸ் பை பை 3. தீட்டாவோட வேல்யூ இஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 2k பை ப்ளஸ் பை பை 3. இதில் வந்து k வந்து எப்படி இருக்குன்னா இன்டிஜர் வேல்யூ, அதாவது ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 மைனஸ் I root 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கணும், லேட் எக்ஸ் ப்ளஸ் IY எந்த ஃபார்மேட்டில் இருக்குது 3 மைனஸ் I root 3. ஓகேங்களா, இது வந்து நம்ம போலார் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா r இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் I சைன் டீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஆரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் 3 ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ இஸ் மைனஸ் ரூட் 3க்கு ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் இஸ் 9. எங்கள் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 9 ப்ளஸ் ரூட் 3, 9 ப்ளஸ் ரூட் 3 இஸ் 12. ஸோ நான் வந்து 12 ஹெட்ஸியம் எடுத்தேன்னா 2 டேபிள் வந்து 6 2 3 மறுபடியும் வந்து 3 வந்து 1. அப்போ 2 2s are 4. அப்போ வேல்யூ இஸ் 2 root 3 வந்துடும். ஓகேங்களா, ஆரோட வேல்யூ இஸ் 2 root 3. நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னா ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. ஓகேங்களா, அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் y ஓட வேல்யூ இஸ் மைனஸ் ரூட் 3, எக்ஸோட வேல்யூ இஸ் 3. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 3 1 by root 3. tan inverse 1 by root 3 ஓட வேல்யூ இஸ் pi by 6. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் 3 மைனஸ் I root 3 வந்து இதில் இருக்குன்னா 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, 4th குவாட்ரண்ட். ஏன்னா வந்து எக்ஸோட வேல்யூ ப்ளஸில் இருக்குது, ஒயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஒயோட வேல்யூ மைனஸில் இருக்குது. ஸோ த பிரின்சிபல் வேல்யூஸ் எப்படி எழுதலாம், த பிரின்சிபல் வேல்யூ டீட்டா எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம். ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா pi by 6. ஸோ மைனஸ் pi by 6. அப்போ இட்ஸ் த போலார் ஃபார்ம். இட்ஸ் த போலார் ஃபார்ம் எப்படி எழுதலாம், போலார் ஃபார்ம் அதாவது 3 மைனஸ் I root 3 given the question. இது எப்படி எழுதலாம்னா 2 root 3, அதாவது ஆரோட வேல்யூ 2 root 3 காஸ் 2k pi மைனஸ் pi by 6. டீட்டாவோட வேல்யூ இஸ் மைனஸ் pi by 6 ப்ளஸ் I sin 2k pi மைனஸ் pi by 6. இதில் கேவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா இன்டிஜர் வேல்யூ, அதாவது ரியல் வேல்யூஸாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் வந்து என்ன கொஷின்னா -2 ப்ளஸ் I2. ஓகேங்களா, இது வந்து லேட் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ -2 மைனஸ் 2I. இதனோட போலார் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா காஸ் டீட்டா ப்ளஸ் I சைன் டீட்டா. அப்போ ஆரோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ இஸ் 2. ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர். 2 2s are 4. ஸோ 4 ப்ளஸ் 4 ஆன்சர் வேல்யூ இஸ் 8. அப்போ ஆன்சர் வந்து ஆரோட வேல்யூ இஸ் 2 root 2 வரும். ஓகேங்களா, ஆரோட வேல்யூ இஸ் 2 root 2. வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் -2 டிவைட் பை -2 2 கெட்டிங் கேன்சல். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஆகிடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ 45 டிகிரி, அதாவது pi by 4. ஓகேங்களா, ஸோ த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் -2I. எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா இந்த தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து மைனஸில் இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ த பிரின்சிபல் வேல்யூ இஸ் எப்படி எழுதலாம்னா பிரின்சிபல் வேல்யூ எப்படி எழுதலாம்னா பிரின்சிபல் வேல்யூ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை அப்படின்னு எழுதலாம். ஸோ டீட்டா ஈக்குவல் டு pi by 4 மைனஸ் பை. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் pi minus 4 pi divided by 4 ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் -3 pi by 4. ஓகேங்களா, -3 pi by 4. இப்போ இதோட போலார் ஃபார்மை எப்படி எழுதலாம் ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னா the polar form is -2
-2i எப்படி எழுதலாம்னா ஆன்சர் இஸ் ஆரோட வேல்யூ இஸ் 2√2 cos 2k pi minus 3 pi by 4 plus I sin 2k pi minus 3 pi by 4 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இதில் கேவோட வேல்யூ இஸ் ரியல் நம்பர் இன்டீஜராக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து தேர்ட் சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.